மார்னிங். வணக்கம்ண்ணா மாப்பிள்ள. வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்துட்டு டே 2, அதாவது எந்திரிச்சு ரெடி ஆயாச்சு எல்லாருமே. இப்போ நம்ம ஃபஸ்ட் எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சரவணபவன் போக போகிறோம். சரவணபவன் தான் போகிறோமான்னு கன்ஃபார்மாக தெரில, பட் அதான் பிளானில் இருக்குது. சரவணபவன் முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானம் லஞ்ச் வந்துட்டு அம்மாஸ் கிச்சன் போக போகிறோம். ரெண்டுமே பக்கத்தில். அம்மாஸ் கிச்சன் மெயினாக ஏன்னா அங்கேருந்து கான்சர்ட் ஏரியா பக்கத்தில் ஸ்காஷியா அரினான்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு லொக்கேஷனில் தான் கான்சர்ட் நடக்குது. ஸோ நம்ம அம்மாஸ் கிச்சன் முடிச்சுட்டு அங்கே போக போகிறோம். அதேமாதிரி இங்கே உள்ள இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வந்து மான்ட்ரியலில் நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் போய் காமிக்கிறேன். இங்கே உள்ள இந்தியன் ரெஸ்டாரண்ட் எப்படி இருக்குன்ற டிஃப்ரென்சஸும் பார்ப்போம். ஏன்னா இங்கே வந்து நிறையா இந்தியன் மக்கள் வாழ்கிறதுனால வந்துட்டு இந்தியன் ஃபுட்ஸ் வந்துட்டு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக லைக் நம்ம ஊர் டேஸ்ட்லேயே கிடைக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். மான்ட்ரியல்லே எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து பார்ப்போம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வந்து இங்கே ட்ரை பண்ண போகிறது. உங்களுக்கு எல்லாமே நான் காமிக்கிறேன், வாங்க போகலாம். Welcome to day 2 of. Welcome to day 2 of. What is the grammatical error? இதுல இங்கிலீஷ் வேற. One start. Welcome to day. சொல்றா. ஆமா. என்ன ஜோக் காட்றீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்றீங்களா எல்லாரும்? Okay, 3 2 1. Welcome to day 2 of Vishnu Talks. அல்ல போனா பாட்டா போடுறா. சரி, அதாவது இப்போ சரவணபவன் வந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து இவர் தான் சொன்னார். சாப்பிட போறோம் அவ்வளவுதான். இல்லை, அதான் எதுக்கு சரவணபவன் சூஸ் பண்ணீங்கன்ற சொல்லுங்க மக்களுக்கு. பஃபே ப்ரோ. இட்லியை தவிர எல்லாமே அன்லிமிட்டட் தராங்க. தோசையிலே 4 வகை தருவாங்க. பட்டர் தோசை, கீ ரோஸ்ட், பொடி தோசை, இன்னொன்னு சீஸ் தோசை, என்னமோ ஒண்ணு. இப்படி சொன்னா அவருக்கு மத்தியில ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? 4 தோசை, பொங்கல், கிச்சடி, வடை, பூரி எல்லாமே தருவானுங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், அப்பளம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே. அதாவது நீ கிட்டத்தட்ட ஒரு பிரஞ்ச் மாதிரி. அது இவனு ஊர்ல போனவனா எல்லாம் ஃபுல்லா பேசி முடிச்சு அங்க போனா சார் நீங்க ஆக்சுவலா அப்படின்னா இது பெஸ்ட் தான். இல்லை, நம்ம ஊர்ல மான்ட்ரியல்ல இந்த மாதிரி ஒன்று திறந்தா நல்லா ஈஸியா ஓபன் பண்ணுங்க. யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, காசு இருக்கு, நீங்க பண்ணலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நான் சொன்னேன் யாரா காசு இருக்கிறவங்க ஓபன் பண்ணா நல்லதுன்னு சொன்னேன். நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா நாங்களும் அந்த ஹோட்டலுக்கு வரோம். காசு இருக்கிறவங்க ஓபன் பண்ணா நல்லது. சாப்பிடுறேன். இவருக்கு இதான் வேலை. தற்கொலையாவே வருது. இங்க உள்ள போ. இதுதாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஃபைனலாக வந்தாச்சுங்க சரவணபவன். ஸோ இந்த ஹோட்டலில் பொறுத்த வரைக்கும் ஏன் இவ்வளோ எக்ஸைட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மான்ட்ரியலில் இதெல்லாம் கிடையாது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ட்ரை பண்ணுன்ற ஒரே நோக்கத்தில் தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் ஸ்வீட்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்மளோட மைசூர் பாகா இருக்கட்டும், குலாப் ஜாமுனாக இருக்கட்டும், எல்லாமே இங்கே இருக்குது. மோத்திச்சோர் லட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்ஸ். இங்கே மான்ட்ரியலில் கிடைக்கிறது கஷ்டம், அதனால நம்மளுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்கானுங்க, சரவணபவன் எங்கெல்லாம் லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. எவ்வளோ இடத்துல இருக்குது பாருங்களேன். ஆனால் மான்ட்ரியலில் தான் இல்லை. என்ன பண்ணுறது. இங்கே தாங்க அந்த பஃபே ஆரம்பிக்குது. ஸோ பஃபே வந்துட்டு மெயினாக வந்துட்டு மான்ட்ரியலில் கிடையவே கிடையாதுங்க. இங்கே எவ்வளோ ஐட்டம் இருக்குது பாருங்களேன். நல்லா டிஃப்ரெண்ட்டாக நூடுல்ஸு, ரைஸு, சாம்பார், குழம்பு, காய்கறி எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஏன்னா அங்கே மான்ட்ரியலில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நம்ம நார்மலாக அலக்காட் மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஐட்டம், பாயசம் என்னென்னமோ இருந்துச்சுங்க. அப்படியே பார்க்கும்போது அப்படியே நாக்கெல்லாம் ஊறிச்சு சாப்பிடணுமே, ஐயோ சீக்கிரமாக சாப்பிடணுமே அப்படின்ற மாதிரி. இங்கே நம்மளுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம பார்ப்போம். இங்கே நம்மளால் எல்லா ஐட்டமும் எடுத்துகிட்டு வர முடியல, பட் என்னால் முடிஞ்ச எனக்கு பிடிச்ச ஐட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் கொடுமை என்னென்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட டைம் வந்து 12 மணி. இன்னும் 1 ஹவர்ல போய் பேச அதாவது 11:42 சரியா? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ஆனால் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு பஃபே இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 15 நிமிஷத்தில்
இங்கே பாருங்க அப்பளத்தை காமிச்சிட்டு இருக்கேன் 15 நிமிஷத்துக்கு இன்னும் ஒரு 1 ஹவரா இன்னும் ஒரு 1 ஹவரில் அம்மாஸ் கிச்சன் போகலாமா. அம்மாஸ் கிச்சனில் போய் லஞ்சா. இது டூ மச். இது டூ மச். எது எதுக்கு யூடியூப் ஆரம்பிச்சீங்க? மக்களுக்கு ஃபன் கண்டென்ட் கொடுக்கணுன்றதுக்காக. ஏகப்பட்ட ஃபன் கண்டென்ட் இருக்கு, நீங்க என்ன பண்ண போறீங்க? அதான் கேள்வி. நம்மளால என்ன முடியுமோ மக்களுக்கு கொடுக்கறது தான். அதை நீங்க ஸ்டாண்ட் அப் பண்ணலாமே, எதுக்கு நீங்க வீடியோ பண்றீங்க? ஸ்டாண்ட் அப் அந்த அளவுக்கு திறமை இல்லை. பண்ணுன்றது ஸ்டாண்ட் அப்ன்றது ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதி அதை கரெக்டாக வந்து அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி ஞாபகம் வச்சு கரெக்டாக சொல்லணும். இப்போ இந்த ஸ்கிரிப்ட் தான் பண்றேன். எல்லா டெக்னிக்கும் உள்ள சொல்லிட்டா நம்மளோட லட்சணம் தெரிஞ்சிடாது. அது ஃபேக். வீடியோ எடுக்கிறாங்கக்கா. பொடியா? பொடி. Okay, you can just keep it in the plate. That's it. வச்ச உடனே காலி ஆயிடுச்சு. நல்ல வேலை வச்சிடாது. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு. அதாவது நான் அதை சொல்லிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி அம்மாஸ் கிச்சன். ஸோ இந்தியாவில் வந்துட்டு நம்ம அம்மாஸ் கிச்சன் வந்துட்டு பார்த்திங்கன்னா அம்மா உணவகம்னு நம்ம பார்த்துருப்போம். இட்லி எல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கேனடாவில் அம்மாஸ் கிச்சன் இங்கே ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்துட்டு அந்த அளவுக்கு ரேட் கம்மியாக இருக்கா இல்லை இங்கே எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்ப்போம். எதனால் இது அம்மாஸ் கிச்சன்றதும் எனக்கு தெரியல. பட் நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். வாங்க போகலாம். அம்மாஸ் கிச்சனோட கான்செப்ட் என்னென்னா இந்த மாதிரி பனானா லீஃபில் ஃபுட்டு போட போகிறாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு இங்கே மெயின் கான்செப்ட்டு. நம்ம எப்படி இருக்குன்னு ஃபுட்டையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன் பார்த்துட்டு. எல்லையில் ஆரம்பிச்சாச்சுங்க. பாருங்கள், நான்வெஜ்ஜுக்கு மட்டும் எப்படி பயங்கரமாக வச்சுருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் திரும்பி பார்த்தா வெஜ்ஜில் ஒன்றுமே வைக்கலைங்க. கொடுமை வெஜிடேரியன்ஸுக்கு வந்து சோதனை. ஃபைனலாக ஆனால் வந்துட்டு ஒரு ஐட்டத்தை வச்சுட்டாங்க, இந்த கோபி மஞ்சூரியன். இங்கே மெயினாக இதுதாங்க ஃபேமஸ்ஸு, இந்த ஜீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இந்த பார்வையா இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷு ரொம்ப சாஃப்டாக அப்படியே பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருக்கா? ஃபிஷ் ஃப்ரை சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன். ஸோ மட்டன் பயங்கரமாக இருக்குது, அப்படி பார்க்கவே நல்லா செம்மையாக செஞ்சுருக்கானுங்க சாஃப்டாக. ஆனால் இதில் என்ன அப்படின்னா இது மட்டன் கிடையாது, இது வந்துட்டு லேம்புன்னு சொல்லுவானுங்க இங்கே. லேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த புதுன்னு இருக்குது. மட்டன் நம்ம ஊரில் கிடைக்குது. நம்ம ஊர் கிடையாது, சாஃப்டாக இருக்கும் ப்ரோ. இது கொஞ்சம் லைட்டாக ஆடாக இருக்கும், சவுன்னு இருக்கும். நம்ம வெஜ் ஐட்டத்தில் ஒரு பரோட்டா, வெஜ் குருமா, பொரியல், கீரை எப்பயும் போலங்க சவுத் இந்தியன் தாங்க. என்னென்னா ஜீரக சம்பா வெஜிடபிள் பிரியாணி மட்டும் கொடுத்தாங்க. நல்ல விஷயம். அம்மாஸ் கிச்சன்ல சாப்பாடு எப்படி இருந்தது? அம்மாஸ் கிச்சன்ல சாப்பாடு வந்துட்டு என்னன்னா நான்வெஜ்ஜுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்கு. உண்மையிலேயே ஒர்த்து. இதுல வந்துட்டு ஜீரக சம்பானில ஒரு பிரியாணி போட்டாங்க, அது கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. பரவாயில்ல. ஜீரக சம்பானி. Hi guys, welcome to Vishnu Talks. ஆள விடுற சாமி. யோ வாங்கயா. ரகளைகள் ஆரம்பம்.
you know this, then sing with me. It goes like.
Okay, what song do you guys want? Come on. What?
Oh my God, guys, thank you. This is too special for me. Thank you.